ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்னென்னா பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை துருவி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு, ஒரு கப் ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னால் சோம்பு, பட்டை, கல்பாசி, அன்னாசி பூ, இதெல்லாம் கொஞ்சம் தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும். பிரியாணிக்கு தேவையான மிளகாத்தூள், குக்கரை வச்சு அதில் கடலெண்ணெய், நெய் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குது பிரியாணி டேஸ்ட்டே. அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியும் நல்லா வெங்காயமும் ஒன்று சேர்ந்து வதங்குற மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு பச்சை மிளகாயும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே அது ஒன்று சேர நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டு அதை நல்லா வதக்கணும். பீட்ரூட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, பிரியாணி பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்களும் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஏன்னா பிரியாணி பிடிக்காத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எடுத்து வச்சுருக்க தயிரையும் போட்டு நல்லா ஒன்று சேர கலக்கி விடணும். கலக்கி அது நல்லா தொக்கு மாதிரி ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். தயிர் தெரியாமல் நல்லா தொக்கு மாதிரி இருக்கணும். எங்கள் வீட்டில் அப்படி தாங்க. பீட்ரூட் பொரியல் பண்ணாலோ புலாவ் பண்ணாலோ சாப்பிட மாட்டாங்க. பிரியாணின்னு சொன்னோடனே ஓகேன்ட்டாங்க காலையிலே. நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இந்த கப்பில் 1 கப் ரைஸ் எடுத்தேன். 2 கப் அளவு தண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எப்போதுமே பிரியாணிக்கு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். ஏன்னா தண்ணியில் உப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அரிசி போட்டு அது பிரியாணியாக வரும்போது டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே செக் பண்ணிவிட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிக்கலைங்க. அடி பிடிக்காமல் நல்லா பொலன்னு நல்லாவே வந்துச்சு. அவ்வளோதாங்க. சிம்பிளான டேஸ்டான பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.